ஆரோக்கியம். நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கோல்ட் வினர் வழங்கும் சுவையும் ஆரோக்கியமும். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் டி பத்தி தாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்றதுக்காக நம்மளோட வேர்ல்ட் ஃபேமஸ் நியூராலஜிஸ்ட் டாக்டர் வி நாகராஜன் அவர்கள் நமக்காக வந்திருக்காரு. அண்ட் என் கூடவே நிறைய டவுட்ஸ் கேட்க கல்யாணி மேமும் ரெடியா இருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். விட்டமின் டி பத்தி நம்ம நிறைய எபிசோட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் வந்து இன்னைக்கு வந்து பயங்கர பிரீஃபா பேசலாம்னு சொல்லி வந்திருக்கேன். ஸோ விட்டமின் டி வந்து எதுல இருந்து நிறைய கிடைக்குது டாக்டர்? சூரிய ஒளி. சூரிய ஒளியில நிறைய கிடைக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த விட்டமின் டி ரொம்ப இம்பார்ட்டண்டா இப்போ பேசப்படுகிறது. என்ன கேட்டீங்கன்னாக்கா விட்டமின் டிங்கிறது வந்து ஒரு லைஃப் சேவிங் வைட்டமின் ஆகி போச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு ஒரு வயசானவர் போகிறாரு, திடீர்னு ஒரு சின்ன ட்ரிவியலாக ஒரு ஜம்ப் பண்ணுறாரு, இல்லைனா ஒரு வழுக்கி விழுகிறாரு. அது வந்து ஒன்றுமே ஆயிருக்கக்கூடாது அவருக்கு நியாயப்படிக்கு. ஆனால் அவருக்கு வந்து ஹிப் ஃப்ராக்சர் ஆகிடுது. ஃப்ராக்சர் ஆகி நம்ம ஸ்கேன் எடுத்தோ, அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தோ, இல்லைனா எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாக்க நம்ம பார்க்குறோம் அப்படியே வந்து எலும்பு வந்து கூடாக நிற்குது. அதனோட கால்சியமே இல்லாமல் இருக்குது. அப்படி பார்க்குறப்ப பார்த்தா ஏன்டா அப்படி கால்சியம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா விட்டமின் டி எடுத்துருக்க மாட்டார். அந்த விட்டமின் டிங்கிறது வந்து ஒரு பொறுப்பாக ஒரு அக்கறையாக நம்ம ரெகுலராக சாப்பிட்ருந்தாக்க இந்த மாதிரி வராது. ஸோ வைட்டமின் டிங்கிறதுக்கும் கால்சியத்துக்கும் ரொம்ப ஒரு கன்ஜாயிண்ட், ரொம்ப ஒரு கனெக்ஷன் உள்ள இடம். நம்ம போனில் வந்து நம்ம கால்சியம் கரெக்டாக போகணும்னாக்க இந்த விட்டமின் டி ஆர் D3 ரெண்டும் ஒன்று தான் வச்சுக்கலாம். விட்டமின் டிங்கிறது ஒரு பேர், D3 அண்ட் D4ங்கிறது ஆக்டிவ் ஃபார்ம். ஆக்டிவ் ஃபார்ம்னா அதுதான் வந்து கரெக்டாக உறிஞ்சி அந்த கால்சியத்தை உறிஞ்சி போனுக்கு கொண்டே சேர்க்கறது. இந்த மாதிரி சேர்க்குறப்ப வந்து அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா முதல்ல போய் இந்த விட்டமின் டி லிவரில் போய் ஒரு மாற்றங்கள், தனக்கு ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டு லிவர்லேருந்து கிட்னிக்கு வருது. எல்லாம் ரத்தத்து மூலமாக பரவுது. கிட்னிக்கு வந்துன்னா கிட்னியில் வந்து இன்னொரு ரசாயன மாற்றம் ஏற்பட்டு அதை ஆக்டிவ் ஃபார்மாக மாற்றுது. திருப்பியும் வந்து குடலுக்கு வந்து ரெடியாக நிற்குது. ஃபுட்டில் எங்கடா கால்சியம் வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்குது. கால்சியம் வந்தவொடனே டக்குன்னு அதை பிடிச்சி இந்தாப்பா அவனுக்கு கால்சியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தத்துக்கு கொடுத்துருது. ரத்தம் அந்த கால்சியத்தை கொண்டு போயிடுது. ரத்தத்தில் இருக்கும் கால்சியத்தை கண்ட்ரோல் பண்ணுறது பேரத் ஹார்மோன். அது நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த தைராய்டு பற்றி பேசுகிறப்ப உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ அங்கங்கே போய் ரத்தத்துலேருந்து அந்த கால்சியம் கொண்டு போய் மசிலுக்கு, நர்வ் ஜங்ஷனுக்கு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நிறைய போனுக்கு, இந்த மாதிரி போய் டெபாசிட் பண்ணி ஒரு எப்படி ஒரு விற்பனர், கட்டட விற்பனர் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டடம் கட்டுறதுக்கு செம்மண் இதெல்லாம் போட்டு இதுக்கு சிமெண்ட் மிட்டெல்லாம் போட்டு கட்டுறாங்க, அந்த மாதிரி கால்சியத்தை போய் அங்கங்கே போய் டெபாசிட் பண்ணி அந்த போனை ரொம்ப உறுதியாக ஆக்குறது. அதுதான் வேலை, இந்த விட்டமின் டியோட வேலை. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் டி சூரிய ஒளியிலேயே நம்ம ஸ்கின் தயாரிக்கும், ஓரளவுக்கு தயாரிக்கும். ஆனால் அது மாத்திரம் காணாது, எக்ஸ்டர்னல் சோர்ஸ் நிறைய வேணும் நமக்கு. இப்போ மேல்நாட்டுக்காரர்களை பார்த்தீங்கன்னாக்க இந்த சூரிய ஒளியை சன்பாத்திங் பண்ணி ஓரளவு விட்டமின் டி நம்ம உண்டாக்கணும்னு சொல்லிட்டு சன்பாத்திங் பண்ணுவாங்க. அவங்க சன்பாத்திங் ஏன்னா அவங்ககிட்ட வந்து இந்த ஆக்சுவலாக மெலனின் பிக்மெண்ட், இந்த கருமை நிற ஒரு பிக்மெண்ட் தோலுக்கட்டியில் கம்மி. அதனால வந்து நமக்கு அந்த கருமை நிற பிக்மெண்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால நமக்கு நிறைய சன்லைட் அப்சர்வ் பண்ணி எனக்கு வைட்டமின் டி கிடைக்குது. ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறது வந்து ஹாட் கிளைமேட், டார்க் பீப்புளில் கொஞ்சம் அன்காமன். பட் இருந்தாலும் கூட இப்போ வந்துடுது, கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. வெஸ்டர்ன் பாப்புலேஷனில் ரொம்ப ஜாஸ்தி இது. இதை தேடி பிடிச்சி விட்டமின் டி சாப்பிட்றதுக்குன்னு விட்டமின் டி நம்ம உடம்புல தயாரிக்கணும்னு சன்பாத்து எடுத்து அதை தயாரித்து எல்லாம் பண்ணுவாங்க. இங்கே நமக்கு அவ்வளோ கஷ்டம் இல்லை. பட் இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நிறைய ஃப்ராக்சர்ஸ், இந்த போஸ்ட் மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கிற ஃப்ராக்சர்ஸ்லாம் பார்த்தாக்க இந்த மாதிரி ஒரு கூடு தான் இருக்குது எலும்பில், அதனோட பலம் இல்லாமல் இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த விட்டமின் டி வந்து என்னென்ன சத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்று வந்து ஒரு ஃபேட் எதெல்லாம் இருக்கோ விட்டமின் டி அதில் இருக்கும். மில்கில் இருக்குது, முட்டையினோட எல்லோ வெள்ளைக்கரை மஞ்சக்கரில் இருக்குது, வெள்ளைக்கரில் கொஞ்சம் இருக்குது, மீனில் இருக்குது, மீன் எண்ணெயில் இருக்குது, மீனோட லிவரில் இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒரு மட்டன், சிக்கன் இதெல்லாம் வந்து ரொம்ப லோ குவான்டிட்டி ஆஃப் விட்டமின் டி தான் இருக்குது, ஜாஸ்தி கிடையாது. இருக்குது, அதிலே இருக்குது. ஆனால் கம்பேர்ட் டு திஸ் கொஞ்சம் லோ குவான்டிட்டி தான் இருக்குது. ஸோ விட்டமின் டி நம்ம நிறைய வாழ்நாளில் சேர்க்கணும் அப்படின்னாக்கா நிறைய பால் சாப்பிடணும், முட்டை சாப்பிடணும், மீன் சாப்பிடணும். இது வந்து எக்ஸோஜினஸ் சோர்ஸ் கம்மிங் ஃப்ரம் நான் வெஜிடேரியன். வெஜிடேரியன் சோர்ஸில் எதில் இருக்குன்னாக்கா சோயாபீன் ஆயிலில் இருக்குது, கீரையில் இருக்குது, அப்புறம் சில பருப்பு வகைகளில் இருக்குது, அப்புறம் சில எண்ணெய் சத்து மிகுந்த
சீட்ஸில் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எள்ளில் இருக்குது. அந்த மாதிரி எண்ணெய் சத்து எதெல்லாம் இருக்கும், சூரியகாந்தி விதையில் இருக்குது. இந்த மாதிரி எண்ணெய் சத்து எதில் இருக்கும். ஏன்னா எண்ணெய் சத்துக்கும் இந்த வைட்டமின் டிக்கும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் உண்டுங்க. ஏன்னா அது ஒரு ஃபேட் சால்யூபிள் வைட்டமின். இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த எண்ணெய் சத்தில் அது உட்காந்துருக்கும். ஆனால் எண்ணெய் சத்தில் இருக்கிறது இப்போ சில சமயம் இந்த விதைகள் ஊட்டச்சத்தோடு வளரலைனாக்க அதனோட வைட்டமின் டி கண்டென்ட் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி குறையிறப்போ என்ன பண்ணணுங்கிறத நான் பிற்பாடு சொல்கிறேன். டாக்டர், ஒரு நாளுக்கு ஒரு இண்டிவிஜுவல் மினிமம் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் விட்டமின் டி எடுத்துக்கணும்? அதாவது இது இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸுங்கிற கணக்கில் சொல்கிறாங்க. இட்ஸ் அபவுட் 600 யூனிட்ஸ், இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ், 1000 யூனிட்ஸ் டிபெண்டிங் ஆன் த பர்சன். ஒரு 600லேருந்து 100, 1000 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் வரைக்கும் அவங்க சாப்பிடலாம். இப்போ வைட்டமின்ஸ் எல்லாம் இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸுங்கிற கணக்கில் தான் வருது. அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு, கேலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு நல்ல மிஷின்ஸ்க்கெலாம் வந்துருச்சு. ஈஸியாக அதை பார்க்கலாம். அதை ஸோ ஒரு நாளைக்கு இதில் ஒரு சின்ன சந்தேகம் வரும், குழந்தைகளுக்கு எவ்வளவு, அடல்ட்டுக்கு எவ்வளவுங்கிற ஒரு சந்தேகம் வரும். குழந்தைகள்லேருந்து அடல்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரே டோஸ் தான். குழந்தைகளுக்கு கொஞ்சம் வேணால் குறைச்சிக்கலாம், ஒரு 400 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் குறைச்சிக்கலாம். சொல்லப்போனால் குழந்தைகளுக்கு நான் பர்சனலாக கூடுதலான அதை கொடுத்தா தான் அதோட க்ரோத் பரிமாணங்கள் ஜாஸ்தியாகும், அதனோட எலும்பு வளர்ச்சி ஜாஸ்தியாகும். அப் டு 18 இயர்ஸ் வரைக்கும் நல்ல அடல்ட்டே இதே நல்லா கொடுங்க, ஆகாரத்தில் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மாதிரி நிலைமையில தான் இருக்கும் இப்போ. ஸோ குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வைட்டமின் டி கொடுத்தா தான் அதனோட எலும்பு வளர்ச்சி நல்லா பரிமாணமாக வளரும். டாக்டர், அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்டே சொன்னீங்க விட்டமின் டியோட சோர்ஸே பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தப்பாக எடுத்துட்டு சில பேர் அன்டைம்லலாம் சூரிய வெளிச்சம் மேலே படணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? எந்த டைமில் வர சூரிய வெளிச்சம் மேலே படணும் டாக்டர்? சூரிய வெளிச்சம் எந்த டயத்தில் இருக்கலாம். குறிப்பாக காலம்பர இளம் வெயில் அண்டு மாலை இளம் வெயிலில் அவ்வளவு இருக்காது. கொஞ்சம் ஒரு 11 மணி வரைக்கும் தாராளமாக அந்த வெயில் படலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் பட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் இது ரொம்ப ஒரு மனிதன் தாங்கக்கூடியது. அந்த மெலனசைட் ஸ்டிமுலேஷன், ஸ்கின்னுக்கு இடையில் விட்டமின் டி தயாரிக்கிற ஃபேக்ட்ரி அப்சார்ப்ஷன் ரொம்ப கம்மி. ஏன்னு கேட்டிங்கனாக்கா அது ஒவ்வொரு சூரியனோட ஒவ்வொரு டயத்துக்கும் வேவ் லெங்த் டிஃபர் ஆகும். 12 மணிக்கு இருக்கிற வேவ் லெங்த் டிஃப்ரெண்ட்டு, காலம்பரம் 6 மணிக்கு இருக்கிற வேவ் லெங்த் டிஃப்ரெண்ட்டு, சாயங்காலம் மறையிறப்ப உள்ள வேவ் லெங்த் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்த வேவ் லெங்த் ஸ்கின் பெனிட்ரேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக அந்த ஸ்கின்னுக்கு அடியிலேருந்து நீங்கள் கண்ணாடி வழியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த சூரிய வெளிச்சம் உங்களுக்கு தெரியணும். அப்படி தான் அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரிசப்டார் வச்சா அந்த சூரிய வெளிச்சம் ஸ்கின்னுக்கு அடியில் நல்லாவே தெரியும். அது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் தோலுகளில் உள்ளே போகலைன்னு, ஆனால் ஆக்சுவலாக அந்த வெளிச்சம் நல்லா பட்டு நல்லபடியாகவே தெரியும் அது. ஸோ இந்த டயத்தில் இருக்கிற சூரிய வெளிச்சம் ரொம்ப நல்லது. டாக்டர், இப்போ ஆயிலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா விட்டமின் டி நிறைஞ்ச ஆயில் எந்த ஆயில் டாக்டர்? ஆலிவ் ஆயிலா இல்லை சன்ஃப்ளவர் ஆயில்? இப்போ நிறைய பிராண்ட் வந்திருக்கு மார்க்கெட்டில், நீங்கள் எது ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நல்ல நியூட்ரிஷன் உள்ள சீட்ஸு, நல்ல விளைச்சல், நல்ல மண்ணிலேருந்து வர சீட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவு விட்டமின் டி கண்டென்ட் நல்லாவே இருக்கும். ஆனால் இப்போ பல இடங்களில் நம்ம தேவை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பல இடங்கள்லேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறாங்க எல்லாருமே அந்த சீட்ஸை. ஸோ சில இடத்துல நல்ல விளைச்சல் இல்லாத சீடாக இருக்கலாம், சில இடத்துல விளைச்சல் உள்ள சீடாக இருக்கலாம். அந்த விளைச்சல் இல்லாத சீடில் வைட்டமின் டி கண்டென்ட் குறைய இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதில் எண்ணெய் சத்து இருக்கும், ஆனால் அந்த எண்ணெய் சத்தில் வைட்டமின் டி கான்ஸ்டண்ட்டாக ஒரே லெவலில் மெயின்டைன் ஆக முடியாது. அப்போ உங்களுக்கு ஒரு ஆயில் கொடுக்கணும், அந்த ஆயிலில் வைட்டமின் டி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதை ஃபார்ட்டிஃபிகேஷனுங்கிற மெத்தடில் ஆர்டிஃபிஷியலாக நம்ம வைட்டமின் டியை சேர்க்கலாம். அதோட அந்த வைட்டமின் டி சேர்க்குறப்ப குடும்பம் மட்டுக்கும் நிறைய வெஜிடேரியன்ஸ் இருக்கிறதுனால நான் வெஜிடேரியன் சோர்ஸ் இல்லாமல் வெஜிடேரியன் சோர்ஸ் இருக்கிற ஆயில் நம்ம வெஜிடேரியன் சோர்ஸில் அந்த வைட்டமின் D3 இப்போ சேர்க்குறாங்க. சில இதில் இந்த வெஜிடேரியன் சோர்ஸில் உள்ள அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, சில சமூகத்தினர் ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயின் சமூகம்லாம் நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாங்க. சில சமூகத்தில் வெஜிடேரியன் தான் கூடணும், ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன் வேணும், நான் வெஜிடேரியன் வேணாம்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னாக்கா அந்த டயத்தில் இந்த வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் D3 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த கம்பெனி வெஜிடேரியன் சோர்ஸ் D3 போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்களே அதில் மார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த FSSAI சர்டிஃபிகேஷன்லேயே அவங்க வெஜிடேரியன் சோர்ஸ்னு போட்டிருப்பாங்க. அந்த வெஜிடேரியன் சோர்ஸ் இருந்ததுனாக்கா அந்த கம்யூனிட்டியும் அதை லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. அதை தவிர வெஜிடேரியன் சோர்ஸில் உள்ள D3க்கும் நான் வெஜிடேரியன் சோர்ஸில் உள்ள D3க்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. உள்ளதையும் நம்ம மன நிம்மதிக்காக நம்ம வெஜிடேரியன் சோர்ஸ் நம்ம சாப்பிட்றோம், மற்றபடி எல்லாம் ஒன்று தான். ஸோ அந்த D3 ஃபார்ட்டிஃபிகேஷன் பண்ணதுனால ஒரு தேவையான அளவு கான்ஸ்டண்ட்டாக நிதானமாக நமக்கு D3 சப்ளை ஆகிட்டுருக்கு.
ஸோ இதை வந்து ஃபார்ட்டிஃபைடு ஆயிலில் தான் இந்த சத்து இந்த அட்வான்டேஜ் கிடைக்கும். இதை தவிர நேச்சுரலாக வரது வந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நமக்கு நிச்சயமாக இவ்வளவு யூனிட் கிடைக்குது அப்படின்னு இருந்தாக்க ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு எலும்பு மஜ்ஜை நோய் வந்து நமக்கு வராது. எலும்பு மஜ்ஜை நோய் வராமல் இருக்கணும், அதே சமயம் வந்து நியூரோமஸ்குலர் டிரான்ஸ்மிஷன் நல்லா இருக்கணும், ஐசைட் நல்லா இருக்கணும், எல்லாம் ஹேரோட ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கணும், கலர் நல்லா இருக்கணும், எல்லாத்துக்குமே D3 இஸ் எசென்ஷியல். ஸோ ஸ்கின் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த D3 கான்ஸ்டண்ட்டாக சப்ளை பண்ணுற ஒரு கம்பெனி ஆயிலை வாங்கி நம்ம சாப்பிட்றது நல்லது. டாக்டர், ஒரு பர்சனல் டவுட்டா, இப்போத்தி ஜெனரேஷன் எஸ்பெஷலி வந்து விமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பியூட்டி கான்ஷியஸாக இருக்காங்க. 2 வீலரோ இல்லை ரோடில் நடந்து போனால் கூட துப்டாவை வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து விட்டமின் டி வந்து ரொம்ப ஒரு தட்டுப்பாடாக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு போதுமான அளவில் அந்த விட்டமின் டி கிடைக்காது. இப்போ இது மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சாதாரணமாக வந்து சில ரிலீஜியஸ் கட்டுப்பாடுகளில் சில பேர் வந்து ஃபுல்லாக மறைச்சிக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி மறைக்கிறப்ப வந்து அவங்களுக்குலாம் விட்டமின் D3 டிஃபிஷியன்சி ரொம்ப காமன். சொல்லப்போனால் அந்த கண்ட்ரீஸில் வந்து ரொம்பவும் காமனாக இருக்கும் லேடிஸில். அவங்களோட ரிலீஜியஸ் கொள்கை இது வந்து ஆக்சுவலாக. அதனால் வந்து இப்போ அவங்களாம் அந்த ஃபார்ட்டிஃபைடு ஆயிலை சாப்பிட்றது ரொம்ப நல்லது இல்லையா? அவங்களுக்கு நேச்சுரல் விட்டமின் டி கிடைக்கலனாக்க இந்த மாதிரி ஃபார்ட்டிஃபைடு ஆயிலை சாப்பிட்டாக்க அவங்க ரொம்ப இந்த பிரச்சனையே வராது அவங்களுக்கு. அதனால் வந்து நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது, நம்ம சாப்பாடை கரெக்டாக சாப்பிட்றணும், அந்த ஆயிலை சாப்பிட்றணும். டாக்டர், நான் வந்து டிப்புக்கு வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு டிப்ல நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து விக்கல் பத்தி. டாக்டர், நம்ம வந்து படத்துல கூட பார்த்துருப்போம், ஒரு படத்துல பாத்தீங்கன்னா விக்கல் வந்துச்சுன்னா ஐயோ உயிர் போகுது அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு இருப்பாங்க. நம்ம விவேக் சார் வந்து அதெல்லாம் சாதாரண விஷயம்ப்பா எங்க ஊர்ல, ஆமா சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லுவாரு. அண்ட் இன்னும் சில படங்களை பாத்தீங்கன்னா ஏதாவது ஷாக்கிங் நியூஸ் சொன்னா விக்கல் நின்றோம் அப்படின்வாங்க. பேசிக்கா விக்கல் எதனால வருது, எப்படி ஸ்டாப் பண்றது டாக்டர்? நம்ம நினைக்கிற மாதிரி அப்படிலாம் நிற்காது. விக்கல் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன். இப்போ வந்து திடீர்னு வந்து ஒரு காரமான உணவை சாப்பிட்டாலோ இல்லை வந்து ஒரு சூடான உணவை சாப்பிட்டாலோ ஸ்டொமக் வந்து கொஞ்சம் வீங்க ஆரம்பிக்கும். டக்குன்னு அந்த டெம்பரேச்சர் அந்த காரத்தில் வந்து ஒரு அந்த இன்சல்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இன்சல்ட்டை வீங்க ஆரம்பிக்கும். வீங்க ஆனோன்னா ஸ்டொமக்கு கீழே உதரவிதானம்னு ஒரு பெரிய டயஃப்ரம்னு பெரிய ஒரு மசில் இருக்குது. அதுதான் வந்து நம்ம அப்டாமினல் கேவிட்டியும் செஸ்ட்டையும் பிரிக்கிறது. அது வந்து இரிட்டேட் ஆகிடும். அப்படி இரிட்டேட் ஆச்சுனாக்கா சுருங்கி விரிஞ்சு கலடா பண்ணுவாது. அப்படி சுருங்கி விரிகிறப்ப வரப்போ வயலண்ட் மூமெண்ட்டு தான் ஹிக் ஆஃப். திடீர்னு சுருங்கி திடீர்னு விரிகிறப்ப வரப்போ ஒரு ஏர் எக்ஸ்ப்ளோஷன் வருதுப்போ அதான் விக்கல்னு பேர். ஆனால் அந்த விக்கல் வந்து ஓரளவுக்கு வந்து மேலே என்னென்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் மாறிடும். ஸோ இதை வந்து பெரிஃபரல் காசஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது அவுட் சைட் காசஸ். இன்னொரு காசு என்னன்னு கேட்டிங்கனாக்கா பர்சிஸ்டண்ட்டாக விக்கல் வந்துச்சுனாக்கா பிரெயினில் டியூமர் இருந்தாலும் விக்கல் வரும். எந்த இடத்துல வந்து ஹிக் ஆஃப் சென்டர்னு ஒரு இடம் இருக்குது இப்போ பிரெயின்குள்ளே. அந்த ஹிக் ஆஃப் சென்டரில் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு இரிட்டேஷன் வந்தால் பர்மனெண்ட்டாக ஹிக் ஆஃப் இருந்துக்கிட்டே இருக்கும். பிரெயின்குள்ளே டென்ஷன், அதாவது தலைக்குள்ளே டென்ஷன் ஜாஸ்தி. டென்ஷனாக நீங்கள் சொல்கிற ஆர்டினரி டென்ஷன் இல்லை, வாட்டர் அக்குமுலேட் ஆகி ஒரு ஸ்கல்குள்ளே வந்து ஸ்பேஸ் காணாமல் அமுக்கினாக்க வந்து அந்த இடத்துல விக்கல் வரும். சென்ட்ரல் ஹிக் ஆஃப்னு சொல்லுவோம். இந்த பெரிஃபரல் ஹிக் ஆஃப் வந்து சாதாரணமாக ஒரு காரமான உணவை சாப்பிட்டாக்க, அதே சமயம் கொஞ்சம் சிப்ஸ் ஆஃப் ஐஸ் வாட்டர் சாப்பிட்டா நின்றுடும். மெதுவாக சாப்பிடணும். அதை விட பெஸ்ட்டு சொல்கிறீங்க, அரை ஸ்பூன் எண்ணெயை சாப்பிடுங்க, நின்றுடும், கொஞ்ச நேரத்தில் நின்றுடும். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து யாருக்குமே தெரியாத ஒரு வித்தியாசமான ஒரு ஃபேக்ட் சொல்லி, சாதாரண எண்ணெய் அரை ஸ்பூன் சாப்பிட்டோம்னா உடனே அந்த போய் கோட்டிங் ஆகி அப்படியே நல்லா இமீடியட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் நிக்கல் நின்றுடும். ஓகே, எந்த எண்ணெய்னாலும் பரவாயில்லைங்களா டாக்டர்? எந்த எண்ணெய்னாலும் பரவாயில்ல. ஓகே, உண்மையிலே ரொம்ப பயனுள்ள ஒரு டிப் சொல்லியிருக்கீங்க டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட வேல்யூபிள் டைமில் எங்களுக்காக வந்து எங்களோட சந்தேகங்களை தீர்த்து வச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் கமிங் டாக்டர். நன்றி டாக்டர். ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். விட்டமின் டி பற்றி நிறைய விஷயங்கள் டாக்டர் நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டாரு. இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட வேற எபிசோட்ல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். கோல்ட் வினர் வழங்கும் சுவையும் ஆரோக்கியம்